பயாலஜி ஃபுல்லாக ஈஸியாக இருந்தது, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தது. ஆனால் டைம் இல்லை, படிச்சு பார்க்க கூட எனக்கு டைம் இல்லை. ரொம்ப யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 to 3 கொஷின்ஸ் இருந்துச்சு ஈஸி. எக்ஸாம்பிள் மாதிரி கேட்டிருக்காங்களா? பயாலஜி அப்படி கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி அப்படி கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. பயாலஜிலாம் லென்த்தியாக கேட்டாங்க. இல்லை ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நான் 1 year. மாடரேட்டா டைம் தான் எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு இருந்த டைம் பற்றி இருக்கும். எவ்வளோ டைம் எட்டம் இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ½ hour இருந்தால் நான் எழுதிருப்பேன். அவ்வளோ எனக்கு டைம். எக்ஸாம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலாக 1 month தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் நான் சிபிஎஸ்சி 12th 11th அங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஓகே தாண்ணா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் 3 கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கு டைம் இல்லை, நான் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் இல்லை. எல்லாம் பயாலஜி ஃபுல்லாக ஈஸியாக இருந்தது, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தது. ஆனால் டைம் இல்லை, படிச்சு பார்க்க கூட எனக்கு டைம் இல்லைண்ணா. ஓகே, டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க, ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி, திங்க் பண்ணி எழுதுற மாதிரி. அது ஏதாவது 1-2 கொஸ்டின் தானே இருக்கும். நான் தான் சொல்கிறேன், எனக்கு படிக்கவே டைம் இல்லைன்ட்டு. சரி, எழுதி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எல்லாரும் பேசுனீங்களா? அவங்க எல்லாரும் ஒரு ஆவரேஜாக தான் எழுதுறதுக்கு தான் சொன்னாங்கண்ணா. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சிபிஎஸ்சினால எங்களுக்கு ஓரளவு எல்லாமே ஈஸியாக இருந்தாங்க. ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. மாடரேட்டாக இருந்துச்சு. மாடரேட்டாக இருந்துச்சு. டைம் பார்த்து எக்ஸாம் எழுத டைம் சஃபிஷியண்டாக தான் இருக்குது. ப்ரிப்பேர் எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 1 month தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சிபிஎஸ்சிங்களா? சிபிஎஸ்சி. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது 3 இது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பயாலஜி தான். பயாலஜி தான். டைம் படிச்சா? டைம் பற்றி ஏதாவது ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு இல்லை, ஒரு 2 to 3 கொஷின்ஸ் இருந்துச்சு சப்ஜெக்டில். அப்படி பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. மற்ற கொஷின் ஓகே. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. யாருக்கிட்டும் எங்கில் ஆகலை. சரி, டைம் பத்துச்சு, ஓகேவா தான் இருந்துச்சு. மேக்ஸ் அப்படி பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, ஓகே தான். ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கூட ஓகே தான், ஓகே. ஈஸியாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா? மாடரேட்டாக தான் இருந்துச்சு. டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? டைம் பத்துச்சு, ஓரளவுக்கு பத்துச்சு. லாஸ்ட் 15 minutes கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் ஓகே எக்ஸாம் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்களா? பயாலஜி அப்படி கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி அப்படி கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில ரொம்ப என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே தான் எழுதினேன், பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் ஓகே தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபிசிக்ஸ் பற்றி யாரும் அவ்வளோ பேசவே இல்லை. சரி, டைம் படிச்சா உங்க நேம்? மணிகண்டன். மணிகண்டன். எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்க்காக? நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி? பயாலஜி ஈஸியாக கேட்டாங்க. ஓகே. ஃபிசிக்ஸ் மாடரேட்டு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட்டு. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக? அது தெரியலங்க. சரி, டைம்லாம் பத்துச்சா? டைம் பத்து. கொஸ்டின் ஏதாவது டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்களா? பயாலஜிலாம் லென்த்தியாக கேட்டாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அவளுக்கு ஓகே தான். 1 month தான் படித்தேன். 1 month தான் படிச்சீங்க. எப்படி கொஸ்டின் ஈஸியாக டஃப்பாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, ஓகே. ஃபிசிக்ஸ் தெரியல. எப்படி கெமிஸ்ட்ரி ஓகே. ஓகே, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக? ஐடியா இருக்கா? இல்லை, ஒரு 300 எடுக்கலாம். சரி, டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? இல்லை, டைம் 10. டைம் பார்த்து எவ்வளோ டைமில் கரெக்டாக இருக்கும்? இன்னும் ஒரு ½ hour இருந்தால் கரெக்டாக. ஏதாவது யோசிச்சு எழுதுற மாதிரி டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ரொம்ப பயாலஜிக்கு தெரியல, ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியல, ஃபிசிக்ஸ் சரியாக படிக்கல நான். கெமிஸ்ட்ரி பயாலஜி? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மீதி எல்லாம் ஓகே தான். பயாலஜி டஃப்பாக இருக்கா? இல்லை ஈஸியாக தான் இருந்தது. டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? பத்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? யார்கிட்டயும் பேசலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி ஈஸியாக கஷ்டமாக இருக்கா? மாடரேட்டாக மாட்டேன். டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? இருந்துச்சு. ஓகே, இப்போ டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்களா? இது ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு, இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தீங்களா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களா? இருந்துச்சுண்ணா. எந்த சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி? நான் வந்து ஃபிசிக்ஸ் அளவுக்கு படிக்கல ஒழுங்கா, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓகே. மற்றபடி கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ஓகே தான். எனக்கு ஓகே, எவ்வளோ நாள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ரிப்பேர் பண்ணது 1 month. 1 month ப்ரிப்பேர் பண்ணீங்க. சரி, எதிர்பார்த்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எதிர்பார்த்த மாதிரி இல்லைண்ணா. ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கு. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அது ஐடியா இருக்கா அப்ராக்சிமேட்டாக? உங்களுக்கு வரும் 350 அப்போ. சரி, ஓகே, தேங்க்யூ. அம்மா கிட்ட பயாலஜி ரொம்ப ஈஸியா இருந்தது, கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்காக? நான் 1 year. 1 year பண்ணீங்க. ஆமா. சூப்பர். டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? அதெல்லாம் வந்துச்சு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க் எடுக்கலாமா? எப்படி இருக்கு? எடுக்கலாம். எடுத்துடலாம், நம்பிக்கை வந்துருச்சு. வந்துருக்கு. டைம் படிச்சா எக்ஸாம் எழுத? பத்துச்சு, எனக்கு பத்துச்சு. ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு விளையாடும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? நான் இன்னும் மீட் பண்ணல. சரி, ஓகே, தேங்க்யூ. படிச்சா எக்ஸாம் எழுத? கரெக்டாக. எங்கேருந்து வரீங்க? கடலூர். எப்படி கேட்டிருக்காங்க? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி? இப்போ மாடரேட்டாக. மாட்டேன். டைம் படிச்சா? டைம். ஓகே, எல்லாரும் பாஸ் பண்ணிடலாங்களா? எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக?
450 சரி ஆ பத்தலாண்ணா எனக்கு டைம் பத்தலையா இன்னும் எவ்வளோ டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு என்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சு எங்கேருந்து வரீங்க நான் வந்து விருதாச்சலத்துல இருந்து படிச்சதா வந்துச்சா படிச்சதுதான் வந்துச்சு டஃப்பாக இருக்கா மாண்டேட்டா இருக்கா ஈஸியா இருக்கு எல்லாமே ஈஸியாக தான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தெரியலண்ணா அதெல்லாம்